கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய வருஷத்திலும் இந்த 2026வது வருஷத்திலும் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிற தேவன், வாக்குத்தத்தத்தின் தேவன். வாசிக்க கேட்போம். உபாகம புத்தகம் 28ஆம் அதிகாரம் 14வது வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். என கண்பான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த புதிய 2026வது வருஷங்கள்ல உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்துல வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. இந்த புதிய 2026வது வருஷத்துல இந்த ஆண்டு இதுவரை உன் ஜீவியத்துல, உன் குடும்பத்துல, உன் தொழில், உன் கைகளின் பிரயாசம், உன் வேலை ஸ்தலங்கள்ல, உன் குடும்பத்தின் பிள்ளைகள் மத்தியில இதுவரை இருந்த இழப்புகளை, கடந்த 2025 வரை இருந்த இழப்புகளை, நஷ்டங்களை ஆண்டவர் ஈடு செய்கிற ஆண்டு இந்த 2026. உன்னுடைய இழப்புகளை ஈடு செய்கிற ஆண்டாய் கர்த்தர் இந்த ஆண்டை கொடுத்திருக்கிறாங்க. அது யோவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 25, 26 வாசிச்சோம்னா அங்க அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளோ. இந்த வெட்டுக்கிளிகள் எதை குறிக்கிறது? நம்ம அந்த ஜனங்கள் வயல்வெளிக்கு கடந்து போய் அந்த வயல்வெளியில பிரயாசப்பட்டு அதெல்லாம் உழுது சரிப்படுத்தி அதுல விதை விதைத்தார்கள், நீர் பாய்ச்சினார்கள், விளைந்து அதன் துளிரை பார்த்தார்கள், அதன் வளர்ச்சியை பார்த்தார்கள். ஆனா வெட்டுக்கிளிகள் எல்லாவற்றையும் அழித்து கொண்டு போய்விட்டதாம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில இதுவரை உன்னுடைய பிரயாசத்தின் பலனை நீ கண்கள்ல தான் அதை பார்த்த, உன் கரங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியல, அதை அனுபவிக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு பேர்தான் வெட்டுக்கிளிகள். தொடர்ச்சி சொல்லுகிறது பாருங்க. பச்சை கிளிகளோ, முசுக்கட்டை பூச்சிகளோ, பச்சை புழுக்களோ பட்சித்த வருஷங்களின் விளைவுகளை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். சத்துரு, அந்த பச்சை கிளி, முசுக்கட்டை பூச்சி, பச்சை புழுங்குது சத்துரு உன்னுடைய என்னென்ன நன்மை, மேன்மை, உயர்வு, ப்ரமோஷன் எல்லாம் விழுங்கி போனானோ அவைகள் தாங்க அந்த பச்சை புழு விழுங்குகிறது. சத்துரு விழுங்கி போட்டது. ஆண்டவர் சொல்றாங்க, பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு நான் திரும்ப அளிக்கக்கூடிய வருஷம் இந்த 2026. ஆண்டவர் சொல்றாங்க, நீங்க இந்த வருஷம் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு அலையிலையா சொல்லுவோமா? பாகம் 8, 3, 4 அதனுடைய 6 வசனத்தை வாசிச்சீங்கன்னா, ஏன் இந்த நிலைமை? நான் ஆண்டவருடைய பிள்ளை தானே, ஆண்டவர் தானே கடந்த 2025 வருஷம் முடிய என்ன நடத்தினாங்க. அப்ப ஆண்டவர் ஏன் இந்த வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி, முசுக்கட்டை பூச்சி, பச்சை புழுக்களை அனுமதித்தாங்க? அங்க உபாகம் 8, 3, 4 சொல்லுகிறது, அவர் உன்னை சிறுமிப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படி நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தேன் என்று சொல்றாங்க. உனக்கு உணர்த்தும்படி, கர்த்தரே தெய்வம், கர்த்தர் தருகிறதா ஆசீர்வாதம், கர்த்தர் தருகிறதா நன்மை, கர்த்தர் தருகிறதா நிலைத்திருக்கும் அப்படிங்கிறத உனக்கு உணர்த்தும்படி இந்த சிறுமையின் நாட்கள். ஆண்டு சொல்லுங்க, இந்த 2026ல இனி நீ சிறுமைப்படுற காலம் அல்ல, நீ பழுகி பெருகக்கூடிய காலம், நீ மேன்மைப்படுகிற காலம், உன்னை உயர்த்துகிற காலம், கர்த்தரோடு நடந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்துல திளைக்கக்கூடிய காலம்தான் இந்த 2026. அதனாலதான் உபாகம் 8 அங்க சொல்லுவாங்க, இந்த 40 வருஷம் உன் மேல் இருந்த வஸ்திரம் பலதாய் போகவில்லை, உன் கால்கள் வீங்கவும் இல்லை. கவனிக்கீங்களா? எத்தனையோ சூழ்நிலை, எத்தனையோ பிரச்சனை, எத்தனையோ காரியம் இருந்துச்சு. ஆனா கைவிடாத கர்த்தர் உன்னை கரம் பிடிச்சு நடத்தி வந்துட்டார். தெரியுமா? ஏன் தெரியுமா? இந்த 2026ல உனக்கு பெரிய வெற்றியின் வாழ்க்கையை தரும்படி. உபாகம் 8, 6 சொல்லுகிறது பாருங்க. ஆகையால் உன் தேவனாய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படி அவருடைய கற்பனைகளை கைக்கொள். 2026ல
ஒண்ணு தீர்மானம் பண்ணுங்க. ஒரு நல்ல தீர்மானம் பண்ணுங்க. அதைத்தான் ஆண்டவர் உங்கள்ட்ட எதிர்பார்க்கிறார். அப்ப கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய் அப்படின்னா, அந்த வாக்குத்தத்தம் சுதந்திரிக்கணும்னா, இந்த வாக்குத்தத்தம் மாத்திரமல்ல, நீ இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட முறையில கர்த்தர் உனக்கு என்னென்ன வாக்கு கொடுத்திருக்கிறாரோ, அவைகள் எல்லாம் நிறைவேறணும்னா, உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து, அவருக்கு பயப்படும்படி அவருடைய கற்பனைகளை கைக்கொள். இந்த வருஷம் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. 2 காரியங்க. 1, கர்த்தருடைய வழியில நீங்களும் உங்க குடும்பமும் நடக்க பழகுங்க. இந்த உலகத்துல நிறைய வழிகள் இருக்குதுங்க. மனுஷனுடைய வழி இருக்குது. சத்துரு கூட ஒரு சில வழியை திறப்பான். சத்துருவின் வழி இருக்குது. நமக்கு இருக்க ஞானத்தின் வழிகள் இருக்குது. நமக்குன்னு ஒரு சில பேக்ரவுண்ட் இருக்கும். அதனுடைய வழி இருக்குது. இந்த உலக அதிகாரம் இருக்குது. அதனுடைய வழி இருக்கும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த உலகத்துல வழி, அது சத்துருவின் வழி. இந்த உலகத்தின் வழியில நீங்க போனீங்கன்னா, எசேயா 35 அதிகாரத்துல 2 வழியை சொல்லியிருக்குங்க. உலகம் வழி எப்படி இருக்கும், கர்த்தர் திறந்தா வழி எப்படி இருக்கும்னு. நீங்க பொறுமையா உட்காந்து வாசித்து பாருங்க. உலக வழி எப்படி இருக்கு தெரியுமா? எசேயா 35:3-4 சொல்லும், பலவீன கைகளாயிருங்க, தளர்ந்த கைகள், பலவீனமா. நீங்க சத்துரு வாசல திறப்பான், ஞானம் திறக்கும், உலகம் திறக்கும், உன் படிப்பு மேன்மை அதிகாரம் வாசல உனக்கு வழியை திறக்கும். அந்த வழியில போனன்னு வை, தளர்ந்த கைகள். தளர்ந்த கைகள்னா பலவீனமாகிரும். பலவீனமான கைகள். தள்ளாடு முழங்கால்கள் இருக்குங்க. தள்ளாடு முழங்கால்னா ரப்பர் கால்கள்னு மூலமொழியில சொல்லியிருக்குது. ரப்பர் கால் எப்படி இருக்கும்? அப்படி கிடுகிடு கிடுகிடுன்னு ஆடும். கொஞ்ச நாள் போகலாம் உலக வழியில, சத்துருவின் வழியில. கொஞ்ச நாள் கழிச்சு பலவீனம் ஆகிரும், தள்ளாட ஆரம்பிச்சிரும், ஆட ஆரம்பிச்சிரும். அடுத்து மனம் பதற்றம் இருக்குமா, எப்பவுமே பயம் இருக்குமா, மனம் பதறிக்கிட்டே இருக்குமா, ஐயோ அதா இதா அப்படின்னு தைரியத்தை இழந்துருவாங்களாம். இதுதாங்க நம்ம மனம் போன போக்குல போகுது. நம்ம மனசு இதெல்லாம் விரும்பி வாளியை திறக்கிறோமா, உலக வழி, பாவத்தின் வழி, சத்துருவின் வழி, பேக்ரவுண்டு, ஞானம், அறிவின் வழியெல்லாம் இப்படி போயிருங்க. ஆனா கர்த்தர் உனக்கு வழியை திறந்தார்னா, கர்த்தருடைய வழியில நீ நடக்கணும். ஏன்னா இந்த 2026ல அவர் தான் உனக்கு வாசல், அவர் உனக்கு வழியை திறந்திருக்கிறாரு. அவர் வழியில நீ நடந்தேனா நித்திய மகிழ்ச்சி உன் தலையில இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவாங்கங்க. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகுமா. அந்த பெரும் பாதையான முதல்ல இடுக்கமா இருக்கும். ஆனா கர்த்தருடைய வழியில நடக்க ஆரம்பிச்சிட்டேன்னா உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடையலாம். அடுத்து அங்க சிங்கம் இருக்காது, பட்சித்து போடுகிற துஷ்ட மிருகம் இருக்காது. கர்த்தரே உனக்கு வழியா இருப்பான். ஏன்னா ஆண்டவர் அங்க அழகா சொல்லப்பட்டிருக்கும், உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும், உங்கள் தேவன் வந்து உங்களுக்கு பதிலளிக்கவும், உங்களை ரட்சிக்கவும் அவர் வருகிறார். வருஷம் அந்த வருஷம். அப்ப நீதியை சரி கட்டும்னா எங்கெங்கெல்லாம் வழி தவறி போய் தவறணுமோ, எங்கெங்கெல்லாம் தானமோ அதெல்லாம் சரிப்படுத்தி உன்னை நித்திய வழியில நடத்துகிற கர்த்தர். அந்த அதிகாரத்துல அழகா சொல்லும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகுமா. அப்போ துக்கமும் பெருமூச்சு இதுவரை இருந்து பத்தியா, அதெல்லாம் ஓடி போய் உன்னை சந்தோஷத்துல மகிழ்ச்சியும் ஆண்டவர் நிரப்புவார். ஒரு தீர்மானம் பண்ணுங்க. 2026ல கர்த்தருடைய இயேசப்பா பாதையில பரிசுத்தாவின் பலத்தோடு நடக்க பழகுங்க. 1 பேதுரு 5:8 பேதுரு அர்த்தம் சொல்லுவாங்க, தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருங்க, விழித்திருங்க, ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல எவர்களை விழுங்கலாம் என்று சுற்றி வகை தேடி திருகிறான். அதனுடைய அர்த்தம் என்ன? அவனும் வாசலை திறப்பான். வஞ்சிக்கிற வாசல், தந்திர வாசல். அதுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாதுங்க. அதனாலதான் தெளிந்த புத்தி உள்ளவங்க விழித்திருங்கள் அப்படின்னு பேதுரு, அப்போஸ்தலன் பேதுரு அவருடைய வார்த்தையில எழுதுறார். யாக்கோப்பு 4:7 பாத்தீங்கன்னா, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அவன் உங்களை விட்டு ஓடி போவான். 1 பேதுரு 5:9 பாத்தீங்கன்னா,
விசுவாசத்தை பிடித்துக் கொள்ளுங்க, விசுவாசத்துல உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கும். கவனிக்கீங்களா? ஏன் அப்படின்னா, இதுவரை சத்துரு உங்கள்ட்ட இருந்து எல்லாம் அப்படியே எடுத்துட்டு போன பாத்தீங்களா? அந்த இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய ஆண்டு நான் உங்களுக்கு சொன்ன பாத்தீங்களா? இந்த வருஷம் ஆண்டவர் நீங்க எதெல்லாம் இழந்து போனீங்களோ அந்த இழப்புகளை ஈடு செய்து உன்னை கனம் பண்ணி, உன்னை கௌரவப்படுத்தி, உன்னை மகிமையா, பிரம்மாண்டமா, அற்புதமா, ஆச்சரியமா வைக்கிற கர்த்தர் இந்த வருஷத்துல. நீதிமொழிகள் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 30, 31 வசனத்தை வாசித்தீங்கன்னா, திருடன் தன் பசியை ஆற்ற திருடினால் ஜனங்கள் அவனை ஏல மாட்டார்கள். அவன் கண்டுபிடிக்கப்பட்டால் 7 மடங்கு கொடுத்து தீர வேண்டும். தன் வீட்டில் பொருட்களை எல்லாம் கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஒரு அலையில சொல்லுவோமா? இந்த திருடன் யாருங்க? பிசாசு. யோவான் 10:10 ஆண்டவர் சொல்லுவாங்க, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்றே, வேறொன்றுக்கு வரமாட்டான். கவனிக்கீங்களா? திருடனுக்கு வழியை திறக்க கூடாது. திருடன் திருடுவான். உனக்குள்ளதான் திருடிட்டு போயிட்டு இருந்தான், இதுவரை வழி உனக்கு தெரியாம. திருடுவான், அழிப்பான், கொல்லுவான். ஆனா ஆண்டவர் சொல்றாங்க, நானோ அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணப்பட வந்தாங்க ஏசப்பா. கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுவோமா? அப்ப இந்த 2026ல ஆண்டவரே உனக்கு வழியா இருந்து உன்னை நடத்த போறாங்க. அங்க ஜீவன் இருக்கும், அது பரிபூர்ணம் இருக்கும். அப்ப இந்த திருட நம்மகிட்ட இருந்து திருடிட்டு போனான் பாத்தீங்களா? அதெல்லாம் ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த 2026ல 7 மடங்கு ஆண்டவர் அவன் திருடிட்டு போனதெல்லாம் திரும்ப உங்களுக்கு கொடுத்து பரிபூர்ணத்தை தரப்போறாங்க. அதான் இழப்புகளை ஈடு செய்யும் ஆண்டு. அடுத்து பாருங்க, அந்த வசனம் சொல்லும், தன் வீட்டில் பொருட்களை எல்லாம் கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஆண்டவர் இந்த 7 மடங்கு உனக்கு கொடுக்க மாட்டாரு. கொடுக்கிறது மாத்திரமல்ல, அவன் என்னென்னலாம் எங்கெங்கெல்லாம் திருடிட்டு போச்சுன்னா அதெல்லாம் சேர்த்து உனக்கு பங்கா கொடுத்துக்கிற கர்த்தர். ஒரு அலையில சொல்லுவோமா? அப்ப இந்த 2026ல கர்த்தர் இதுவரை உன் வாழ்க்கை இருந்த இழப்புகளை ஈடு செய்து உன்னை சந்தோஷத்தின் மகிழ்ச்சியால் நிரப்புகிறவர். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, ஒருவேளை சந்தோஷத்தை, சமாதானத்தின் இழந்து போயிருக்கிறாயா? குடும்பத்தின் மேன்மை உயர்வை இழந்து போயிருக்கிறாயா? வேலையில உனக்குன்னு வர வேண்டிய ப்ரமோஷனை நீ இழந்து போயிருக்கிறாயா? உன்னுடைய வாழ்க்கையில முன்னேறி செல்ல வேண்டிய எத்தனையோ வித ஆசீர்வாதங்களை நீ இழந்து போயிருக்கிறாயா? அநேக நேரம் நீ நினைக்க, நான் எங்கேயோ இருக்க வேண்டிய, நான் இவ்வளவு பின்தங்கி இருக்கிறேன்னு அப்படி நினைக்க பத்தியா? அப்படி என்னென்ன இழப்புகள் இருக்குது. ஒருவேளை சரீர சுகத்தை நீ இழந்து போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாங்க, இதெல்லாம் சரி கட்டி, நீதியை நன்மையை சரி கட்டி ஆண்டவர் உனக்குன்னு பதில் கொடுத்து தவறுகளை நான் சரி செய்து, இது உன்னை வாழ வைக்கிற வருஷம், உன்னை மேன்மைப்படுத்துகிற வருஷம். வேத புத்தகத்துல பாருங்க, யோபு அப்படிங்கிற ஒரு மனுஷருடைய வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கையில இழந்து போய் கொண்டிருந்தார். ஆண்டவர் ஈடு செய்தார். யோபு 42:10 சொல்லுகிறது, ரெண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். யோபு 42:12 சொல்லுகிறது, கர்த்தர் யோபுவின் முன்னிலைமை பார்க்கிறோம், அவன் பின்னிலைமைய கர்த்தர் 2 மடங்கு அதிகமா ஆசீர்வதித்தார். ஒரு அலையில சொல்லுவோமா? இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையிலையும் யோபுவினுடைய வாழ்க்கையில இழப்புகளை ஈடு செய்த கர்த்தர் உன் வாழ்க்கையில இதுவரை இருந்த இழப்புகளை ஈடு செய்து யோபுவையே முன்னிலைமை பார்க்கலாம் பின்னிலைமை 2 மடங்கு ஆசீர்வதித்து 140 வருஷம் ஜீவ நாட்களை கூட்டி கொடுத்து 4 தலைமுறை காண வைத்தார் என்றால் அதாங்க ஈடு. அப்படிப்பட்ட ஈடின் ஆசீர்வாதத்தை இந்த வருஷம் ஆண்டவர் தருகிறார். லூக்கா புத்தகம் 5 அதிகாரம் 1 வாசித்து பாருங்க. சீமோன் பேதுரு அப்படிங்கிற ஒரு மனிதன் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டான், ஒரு மீன் கூட கிடைக்கலைங்க. ஆனா ஆண்டவர் அவனுடைய படகை கேட்ட உடனே கொடுத்தான். ஆண்டவருடைய வார்த்தையை கவனமா கேட்டான். பிரசங்கிக்கும் போது ஆண்டவர் சொன்னாங்க, இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட கையில ஒண்ணுமே இல்லாம இருக்க பேதுரு, ஆழத்துல தள்ளிட்டு போய் வலைய போடு. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தாருங்க. தன் பிரயாசம், தன்னுடைய ஞானம், தன்னுடைய அறிவுல அந்த வழியில போனாருங்க. ஒண்ணுமே இல்லை. ஆனா கர்த்தருடைய வழியில, கர்த்தருடைய வார்த்தையின் வழியில, ஏசப்பா வழியில அவர் போய் செயல்படுறார் பாருங்க.
வலைகள் கிழிந்து போகத்தக்கதாய், 2 படகு அமிழத்தக்கதாய் கர்த்தர் அவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்றால், உன்னுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த 2026ல கொடுக்கிற தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எஸ்ஐயா 61 அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அங்க சொல்லும்போது சீயோனில் துயரப்பட்டவர்கள் என்று ஒரு குடும்பத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சீயோனில் துயரப்பட்டவர் யாருங்க? சீயோன்னா சபை. சபையின் ஜனங்கள் யாருங்க? நம்ம தான். அப்ப அந்த சீயோனில் துயரப்பட்ட ஜனங்களுக்கு ஆண்டவர் 2 மடங்கு கொடுத்தாராம் பலனை. அங்க பாருங்க, அவங்களுக்கு இழப்புகளை ஆண்டவர் ஈடு செய்தாராம். எஸ்ஐயா 61:1-3 முடிய வாசித்தீங்கன்னா, இழப்பீடுகளை சந்தித்த மக்களை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கும். சீயோனில் வாழ்ந்தவங்க. 61:7 சொல்லும்போது பாத்தீங்கன்னா, வெட்கத்துக்கு பதிலாக 2 பலன் வரும். லட்சைக்கு பதில் அவமானங்க. அவமானத்துக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தேசத்துல ரெட்டிப்பான சுதந்திரம், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ இந்த சீயோனில் துயரப்பட்டவர்களுக்கு கர்த்தர் 2 மடங்கு சுதந்திரம், 2 மடங்கு பலன், நித்திய மகிழ்ச்சிய ஆண்டவர் கொடுத்தார்னா, இன்றைக்கு அதே ஆசீர்வாதத்தை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, உன் மேல, உன் திருச்சபை மேல, உன் ஊழியத்தின் மேல, உன் குடும்பத்தின் மேல, உன் கைகளின் பிரயாசங்கள் மேல இந்த வருஷம் கர்த்தர் வைத்து உன் வாழ்க்கையில உன்னை உயர்த்துகிற கர்த்தர். ஆகவேதான் இந்த வருஷம் வாக்குத்தத்தம் சொல்லுகிறது. வாசிங்க, உபாகம புத்தகம் 28 அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம் என்றால், அங்க அழகா சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. அதன் பின்பகுதி, கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். போதும். அப்ப இந்த 2026ல ஆண்டவர் இந்த இழப்புகளை ஈடு செய்யும் போது, கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப ஆண்டவர் உன்னை தலையாக்குகிற கர்த்தர், மேல 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 உயர்வுகளை கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்துகிற கர்த்தர். யோசுவா புத்தகம் 1 அதிகாரம், அந்த தலை அப்படிங்கிறது முன்னேற்றங்க, தலை அப்படிங்கிறது ஜீவன்க. இந்த யோவான் 10:10 வாசித்தோம் பார்த்தீங்களா? நானும் ஜீவனை கொடுக்கவும், ஏசப்பா சொல்லுவாங்க, இயேசு சுவாமி, நானும் ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படவும். அப்போ ஒரு முன்னேற்றம், அந்த முன்னேற்றம் பரிபூர்ண முன்னேற்றமா இருக்கும். வெற்றி மகத்தான வெற்றியா இருக்கும் உன் வாழ்க்கையில. அப்ப அது எப்படிங்க? இந்த 2026ல கர்த்தருக்குன்னு நீ வழியை திறந்து, கர்த்தருடைய வாசல்ல நின்னு, கர்த்தரோடு நடந்து அவருடைய வழியில நடந்தினா போதுங்க. இந்த யோசுவான்னு ஒரு மனுஷனை பார்த்து யோசுவா 1 அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுவாங்க, நீ ஏன் வழியில நடப்பா, தேசத்தெல்லாம் சுதந்திரிச்சு நீ இவங்களுக்கு பங்கிடும்படி உன்னை நியமிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஆண்டவர் சொல்லுவாங்க, பாருங்க, யோசுவா 1 அதிகாரம் 3வது வசனம், நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். அந்த இடத்துல சொல்லும்போது பாருங்க, உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும். அந்த காலடி மிதிக்கிற இடம்னா ஒரே இடத்துல நிக்காதுங்க. கால அடி அப்படிங்கிறது அடுத்தடுத்து அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கும். அப்ப ஆண்டவர் சொல்றாங்க, உன்னுடைய ஒவ்வொரு நகர்வும், அதாங்க காலடி மிதிக்கும் இடம். உன்னுடைய ஒவ்வொரு நகர்வும், இந்த 2026ல ஒவ்வொரு நிமிஷ நகர்வும், உன்னுடைய ஒவ்வொரு செயலின் நகர்வும், உன்னுடைய ஒவ்வொரு பிரயாசத்தின் நகர்வும், உன்னுடைய ஒவ்வொரு நாளின் நகர்வுகளும், ஒவ்வொரு வாரம், ஒவ்வொரு மாதம் நகர்வுகளும், இனிமேல் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டின் நகர்வுகளும், ரோமர் புத்தகம் 8 அதிகாரம் 37 சொல்லுகிறது பாருங்க, இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ நம்ம மேல ஒருத்தர் அன்பு கூறுகிறார், அவர் பேர் இயேசு, அவர் நமக்கு வழி. அவருடைய வழியில நடக்கிறவங்களுக்கு முற்றும் ஜெயங்கொள்ளுகளா இருக்கிறோம்னா, மகத்தான வெற்றி, முழுமையான வெற்றிய கர்த்தர் உன் மேல கொடுத்து, உன் வாழ்க்கையில கொடுத்து உன்னை தலையாக்குகிற கர்த்தர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? 2வது சொல்லுது பாருங்க, நீ இனி கீழாகாமல் மேலாவாய். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அங்க அழகா சொல்லுது பாருங்க, நீ இனி, விசுவாசத்தோடு கேளுங்க, பிடித்து கொள்ளுங்க, இனி நீ கீழே போகிற கூட்டம் இல்ல, மேல எழும்புற கூட்டம், முன்னேறி செல்ற கூட்டம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் சொல்றாங்க, இதனுடைய அர்த்தம், இந்த கடந்து போன வெட்டுக்கிளி, பச்சை கிளி, முசுக்கொட்டை பூச்சி, பச்சை புழுக்கள்,
அந்த இழப்புகளா இருந்துச்சு பத்தியா? இதெல்லாமே எத்தனையோ ஆண்டு நீ முன்னேறி வந்திருக்கிற நீயே, எத்தனையோ ப்ரொமோஷன்ல, எத்தனையோ அதிகாரத்துல, எத்தனையோ ஆசீர்வாதத்துல நீயும், உன் குடும்பம், உன் தொழில் முன்னேறி வந்திருக்கிற நீயே, பல ஆண்டுகள் இன்னைக்கு நீ பின்னாடி தங்கி இருக்கிற. அப்ப ஆண்டவர் சொல்றாங்க, உன் வாழ்வின் பில்லுக்கு தள்ளி அந்த காலங்களை நான் முடித்து போட்டு, அந்த சூழ்நிலை மாற்றி, எத்தனை ஆண்டு காலங்கள் நீ பின்னாடி இருக்கிறையோ, அத பார்க்கல 2 மடங்கு காலங்கள் நான் உன்னை முன்னாடி கொண்டு வந்து ஆசீர்வதிக்கிறது தான் நீ மேலாவாய். ஒரு அலையில சொல்லுவோமா? 1 சாமுவேல் 30 அதிகாரம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். சிக்லாக் அப்படிங்கிற அனுபவம் தாவீதினுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம். தாவீது அவன் மனுஷர் இந்த சிக்லாக்ல தங்கி இருக்கும் போது அந்த சம்பவம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். 1 சாமுவேல் 30 அதிகாரம் முழுவதும் வாசிங்க. ரொம்ப அருமையான ஒரு செய்தி. இதைத்தாங்க ஆண்டவர் இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில செய்ய போறாரு. கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்காமல் நீ கீழாகாமல் மேலாவாய் அப்படின்னா, எவ்வளவு பின்னாடி இருக்கீங்களோ அத பார்க்கல 2 மடங்கு கர்த்தர் உங்களை முன்னாடி கொண்டு போக போறாரு. இங்க பாத்தீங்கன்னா, அந்த அமலேக்கியர் தாவீதுக்குரிய எல்லாவற்றையும் பிடித்து கொண்டு அந்த பட்டணத்தை சிக்லாக் அப்படிங்கிற அந்த பட்டணத்தை தீக்கிரையாக்கி அவனுடைய மனைவி, பிள்ளைகள், வேலைக்காரர், வேலைக்காரிகள், அவனுக்கு அந்த இடத்துல இருந்த சொத்துகள் எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு போயிருவாங்க. அமலேக்கியன் அப்படின்னு அதனுடைய அர்த்தம் அழிவுக்குரிய அழிவை உண்டாக்குகிறவன், மாந்திரவாதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப பாருங்க, அந்த அழிவை உண்டாக்குகிறவன் எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. எல்லாம் உட்கார்ந்து அழுகுறாங்க, கண்ணீர் விடுறாங்க, பலன் இல்லாமல் போக மட்டும் அழுகுறாங்க. ஆனா 1 சாமுவேல் 30:8 சொல்லுகிறது பாருங்க, தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். கவனிக்கீங்களா? இந்த சூழ்நிலை மத்தியில தாவீது கர்த்தரிடத்துல வழியை தேடுறாருங்க. தாவீது ஒரு நல்ல திறமைசாலிங்க, போர் வீரன்ங்க, யுத்த வீரன்ங்க. அவன் போற காரியமெல்லாம் ஜெயிச்சிருங்க. கர்த்தருடைய அபிஷேகம் அவன் மேல இருக்குதுங்க. கர்த்தருடைய ஞானம் அவனுக்குள்ள இருக்குதுங்க. சிறந்த போர் வீரன், சிறந்த ஒரு மனுஷன். ஆனா சுயமா செயல்படாம கர்த்தர்கிட்ட வழியை கேட்கான். கர்த்தர்கிட்ட போய் அந்த சூழ்நிலையிலும், ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? நான் முன்னேறி போலாமா? அந்த சத்துருவை பிடிச்சிருவனா? அதை தொடரலாமா? அப்படின்னு கேட்கிறார். வசனம் அழகா சொல்லுது பாருங்க. அதற்காக அதை பின்தொடர், நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்றார். ஒரு அலையிலையா சொல்லுவோமா? பாத்தீங்களா? இழப்புகளை ஈடு செய்கிற கர்த்தர். அதை பின்தொடர், நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். இந்த வசனத்துக்கு மூல மொழியில படிச்சு நானே அப்படி ஆடி போயிட்டேங்க. அர்த்தம் என்ன சொல்லுதுன்னா, பின்தொடர் தாவீதே, நீ அதை முந்தி கொண்டு போவாய். ஒரு அலையில சொல்லுவோமா? நீ அதை முந்தி கொண்டு போவாய். கவனிக்கீங்களா? உன் சத்துருவ முந்தி கொண்டு போவாய். அதனுடைய அர்த்தத்துல சொல்லப்பட்டிருக்குது, அவன் எவ்வளவு தூரம் முன்னாடி போயிருக்கானோ, நீ போ, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு முன்னாடி போய் கோணலான சபைக்கு வழியை திறப்பேன், நீ அவனை பிடிச்சு அவனை முந்தி கொண்டு போவாய். அப்படின்னா, அவன் எதெல்லாம் உங்ககிட்ட இருந்து திருடிட்டு போனானோ, கொள்ளையடிச்சுட்டு போனானோ, அதெல்லாம் நீ திருப்ப மீட்டு கொண்டு, அவன் இதுவரை எங்கெங்கெல்லாம் கொள்ளையடிச்சுட்டு வந்தானோ அதையும் நீ எடுத்துக்கொள்ளுவ, அது எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளுவ. அவன் வெட்கப்பட்டுருவான், அவனை அழிச்சிருவ, ஒரு கூட்டம் ஓடிரும். அதான் நீ முந்தி கொண்டு போகிற காலம் இந்த 2026. ஒரு அலையில சொல்லுவோமா? ஒரு அலையில சொல்லுவோமா? உங்ககிட்ட இருந்து சத்துரு எதெல்லாம் பிடுங்கிட்டு போய் தன்னை பெரிய ஆளா, தன்னை மகிமையா, நான் எவ்வளவு பெரிய ஆள்னு காமிச்சிட்டு இருக்கானோ, அதெல்லாம் கர்த்தர் மடங்கடிச்சு முறிச்சு போட்டு அவனை பார்க்கலும் கர்த்தர் உன்னை உயர்த்தக்கூடிய காலம் இந்த காலம். அதான் நீ கீழாகாமல் மேலாவாய். பாருங்க, 1 சாமுவேல் அதனுடைய 30 அதிகாரம் 18, 19, 20 வாசிங்க. அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும், தனது 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறிதிலும் பெரிதிலும் குமாரிலும் குமாரத்திலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். ஒரு அலையில சொல்லுவோமா? இந்த எல்லாவற்றையும் அப்படின்னா தனக்குரியதையும் திருப்பி கொண்டான். அந்த சத்துரு கொள்ளையாடிட்டு போனா பாத்தீங்களா, நிறைய இடங்கள், அதையும் திருப்பி கொண்டானா, அதையும் எடுத்துட்டு வந்துட்டானா. அங்கதான் அதுக்கு அடுத்து சொல்லுது பாருங்க, எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான். ஒரு அலையில சொல்லுவோமா? பிடித்து கொண்டது மாத்திரம் இல்லைங்க,
இதுக்கு முன்னாடி தாவீதோட கூட இருந்துட்டு அவன் மேல கல்ல தூக்கி எறிஞ்சு அவனை கொல்ல, அவனை திட்ட, அவனை காயப்படுத்தி வேதனைப்படுத்தினாங்க பார்த்தீங்களா? அந்த கொள்ளை பொருள்ல எல்லாத்துக்கும் சரி பங்கு போட்டு கொடுத்தாராம் தாவீது. அதனுடைய 30, 26 ரொம்ப அழகா சொல்லும். கொள்ளையாடினவைகளை தன் சிநேகிதரை யூதாவின் மூப்பருக்கு சிலவற்றை அனுப்பினாராம். ஒரு அலையில சொல்லுவோமா? யூதாவின் மூப்பருக்கு சிலவற்றை அனுப்பி, கர்த்தருடைய சத்துருக்களில் கொள்ளையின் உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசீர்வாதமான பாகம் என்று சொல்ல சொன்னானா. ஒரு அலையில சொல்லுவோமா? அவன் சொன்னா, சத்துறது சத்துரு என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு போயிட்டான், கர்த்தர் அதனுக்கு திருப்பி எனக்கு ஈடு செய்தார், அந்த ஈடு செய்ததுல ஆசீர்வாதமான பாகம் உங்களுக்கும் உண்டாயிருக்கும் நான் அனுப்புறேன் அப்படின்னா. ஒரு அலையில சொல்லுவோமா? அப்ப இந்த 2026ல ஆண்டவர் உங்களுக்கு உண்டாக இருக்கக்கூடிய ஆசீர்வாதமான பாகத்தை உங்க மேல, உங்க குடும்பத்தின் மேல, உங்க தலையின் மேல, உங்க வீட்டின் மேல், பாத்திரத்தின் மேல், உங்க வேலையில, தொழில, பிசினஸ்ல கர்த்தர் வைக்கிற தேவன். ஒரு அலையில சொல்லுவோமா? 1 சாமுவேல் 30, 27, 31 முடிய வாசித்து பாருங்க. 13 இடங்களுக்கு தாவீது ஆசீர்வாதத்தின் பாகத்தை அனுப்பினாராங்க. இந்த வருஷம் கர்த்தர் உனக்கு ஈடு செய்யும் போது 13 வித ஊழியங்களை 13 ஊழியங்களை ஒவ்வொரு குடும்பங்களையும் உங்களை கர்த்தர் தாங்க வைப்பா. ஒரு அலையில சொல்லுவோமா? அதை மறந்துடாதீங்க. உங்களுக்குன்னு ஆண்டவர் கொடுக்கறதுல ஊழியங்களை தாங்குங்க, ஏழைகளை தாங்குங்க. இந்த வருஷம் தீர்மானம் பண்ணுங்க. அதாங்க கர்த்தருடைய வழி. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுங்க. நம்ம ராஜ்யத்தை கட்டினது போதுங்க. நம்ம ராஜ்யத்தை கட்டிட்டு தேவனுடைய ராஜ்யத்தையும் கட்டணுங்க. தேவனுடைய ராஜ்யத்தை முதல்ல கட்ட ஆரம்பிங்க. தேவனுடைய ஊழியங்களை தாங்குங்க. ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏழை சபைகளை போய் பார்த்து உதவி செய்யுங்க. ஏழை ஊழியக்காரங்களை பார்த்து உதவி செய்யுங்க. ஏழை விசுவாசிகளை பார்த்து உதவி செய்யுங்க. அதுக்குன்னே ஒரு பங்கு ஒதுக்குங்க. இந்த வருஷம் தீர்மானம் பண்ணுங்க. உபாகமம் 15:6 நேரம் திருப்பிக் கொள்ளுங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால். அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம ஆண்டவர் எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். தாம் சொன்னதை திரும்ப திருத்துகிற தேவன் அல்ல. அப்ப அவர் சொல்றாரு பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால். 15:6. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால். அழகா சொல்றாரு பாருங்க, அழகா சொல்றாரு பாருங்க. அவர் சொன்னா அது நடக்கும். அப்ப அவர் சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப இனிமே உன் கரத்தை கொடுக்கத்தக்கதாய் ஆசீர்வதிக்கிறவர் ஏந்தத்தக்கதாய் ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல. நீ ஏந்தின நாட்கள் முடிந்து போயிடுச்சு. கொடுக்கக்கூடிய காலங்களை கர்த்தர் உன்னை கனம் பண்ணக்கூடிய காலங்களுக்குள்ள உன்னை கொண்டு வருகிறார். தொடர்ந்து வாசிங்க. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. ஒரு அலையில சொல்லுவோமா? அப்ப கர்த்தருடைய வழியில நடக்க பழகுங்க. கர்த்தரை கனம் பண்ணுங்க. அவருடைய வார்த்தையை கனம் பண்ணுங்க. நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய். அதிகாரத்துல ஆண்டவர் உன்னை கொண்டு வந்து வைக்க போறாங்க. பரலோக ராஜ்யத்தின் அதிகாரம் உனக்குள்ள பிறக்க போகிறது. இந்த உலகத்தின் அதிகாரத்துல கர்த்தர் உன்னை கொண்டு வைப்பாங்க. கர்த்தர் உன்னை ஆளுகை செய்யும்படி. அதான் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். அநேகர ஆளுகையின் அதிகாரத்தை கர்த்தர் உன் மேல, உன் சந்ததி மேல வைக்க போறாங்க. உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. அப்படின்னா இனி நீ அடிமை இல்ல, இனி தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய புத்திரர், ராஜாக்கள், ராஜகுமாரத்திகள், லேவியன், ஆசாரியனுக்குரிய அதிகாரத்தையும் அபிஷேகத்தையும் இந்த புதிய வருஷத்துல கர்த்தர் உங்க மேல, உங்க குடும்பத்தின் மேல் வைக்கிறார். இதை பெற்றுக்கொள்வதற்கு 2 காரியங்கள். ஒன்று, தேவனுடைய வழியில நடப்பதற்கு இந்த வருஷம் தீர்மானம் பண்ணுங்க. தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் கனம் பண்ணுவதற்கு தீர்மானம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிச்ச உடனே ஆண்டவருக்கு வழியை தரங்க, வாசலை தரங்க. ஆண்டவருடைய வழியில நடங்க, ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க, அதன்படி இருங்க. ஒவ்வொரு காரியத்திலையும் தேவனுடைய வழியில நடக்க பழகுங்க. கர்த்தர் அவரே முன் சென்று உங்களை நடத்தி இழப்புகளை ஈடு செய்து உங்களை பரிபூரணத்தினால் நிரப்புகிறவர். நீ கீழான நாட்கள் முடிந்து மேலாக கூடிய நாட்கள்.
இந்த மேல அப்படிங்கும்போது ஒரு ஈசாக்கு பாருங்க, ஆதியாகமம் 26ல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாருங்க. கர்த்தர் அவரை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். 100 மடங்கு விளைச்சல கொடுத்தார் பிரயாசத்துல. அதாங்க திருப்தி. 26:13 சொல்லுகிறது, அவன் மகா பெரியவனானான், வர வர விருத்தி அடைந்தான். கவனிக்கீங்களா? அதனுடைய மூல மொழியில சொல்லுகிறது, அவன் மகா பெரிய மனுஷனானா, ராஜாக்களுக்கு ஈக்குவல் ஆகிட்டானா, அந்த தேசத்தின் பிரபுக்களுக்கு ஈக்குவல் ஆகிட்டானா. அடுத்து சொல்லுகிறது, அதனுடைய மூல மொழி, அவன் செழித்தான், செழித்தான், செழித்து கொண்டே இருந்தான். கர்த்தர் அவனுக்குன்னு வச்சிருக்கிற செழிப்பை பெற்றுக்கொள்ளதவரை அவன் செழித்தானா. இன்றைக்கு அந்த செழிப்பு அந்த குடும்பத்தின் மேல இருக்குதுங்க. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த வருஷத்துல உங்களை கொடுத்து உங்களை கனம் பண்ணுவாராக. நாம் கேட்ட சத்தியத்தின்படி நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆமென்.